வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லக்கூடிய அந்த அதிமனமும் சிவன் கோவிலில் உள்ள அந்த ஒளியும் ரெண்டுமே சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக கொடுத்துருந்தீங்க. இன்னைக்கு அதை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்க. அதிமனம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அடிக்கடி பிரயோகிப்பது நம்முடைய பகவான். அந்த அதிமனம் பற்றிய ஒரு விரிவான தகவலை நீங்கள் எதிர்பார்க்கறதுனால சாவித்திரியில் 169ஆம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 4 வரிகளை நாம் முதல்ல பார்த்துட்டோம்னா இன்னும் விவரமாக புரியும். அதாவது an infant nursed on nature's covered breast அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த பிரபஞ்ச இயற்கை தாயின் இரகசிய ஆன்மாவிலிருந்து வந்த அந்த சிறு குழந்தை, அந்த சிறு குழந்தை யாரை குறிக்குதுங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். an infant playing in the magic woods அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அதிசய மரத்தாலான புல்லாங்குழலை அந்த சிறுவன் தன் பொற்கரங்களால் ஏந்தி குழல் ஊதி நாத இசை பிரம்மத்தை வெளிப்படுத்த, இப்போ புரிஞ்சிருக்குமே யாரை சொல்கிறாருன்னு. ஃப்ளூட்டிங் டு ராப்சர், ஃப்ளூட்டிங்னா வாசிக்கிறது, பை த ஸ்பிரிட்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறார். அந்த அற்புத சிறுபிள்ளை நம் அனைவருடைய இதயத்தை கொள்ளை கொள்ளும்படி தன் ஆன்மாவினுடைய ஒளிக்கதிர்கள் வீசக்கூடிய சக்தியாலே அபகரித்து விழும் அருவி நீர் போல வரும் அந்த நாத பிரம்ம குரலிசையால் நம்முடைய ஆழ் மனதை இன்பத்திலே ஆழ்த்துகிறது. எது? அந்த ஃப்ளூட்டிங் இசை. awaits the hour when we shall turn to his call அப்படி சொல்கிறார். அப்படின்னா நம் மனதை இன்பத்திலே ஆழ்த்தும் அந்த மாய புல்லாங்குழல் இசை நாதம் நம்முடைய மனசை அவன் பக்கம் நோக்கி திரும்ப செய்யும். அப்படி நீங்கள் திரும்பலைன்னா அது வரைக்கும் அது கேட்டுக்கினே இருக்கும், அந்த ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும் நீங்கள் திரும்பி பார்க்குற வரைக்கும். இந்த 4 வரிகளை 169ஆம் பக்கத்தில் எழுதுகிறார். அற்புதமான வரிகள், பகவான் அரவிந்தரை கொள்ளையடித்த வரிகள். அவர் தானே எழுதினார். அப்புறம் எப்படி அவரையே கொள்ளையடித்தது? அவர் மூலம் சாவித்திரி எழுதிய வரிகள். தன் உன்னத ஆன்மாவிலே 2 கலந்து வந்த உயர்நாத பிரம்ம ஒளியை சைக்கிக் பீயிங், உன்னத மனதிலிருந்து வரும் ஆன்ம சக்தியின் குளிர்நிறை நீர்வீழ்ச்சி என்றும், அது எப்பொழுதும் நிரந்தரமாக இந்த பிரபஞ்சத்திலே தவழ்ந்து அனைவரின் இதயத்தையும் தொட்டு செல்கிறது அப்படின்னு நமக்கு அரவிந்தர் சொல்கிறார். பகவான் கிருஷ்ணனுடைய குழலோசை அந்த நாத பிரம்மத்தை சொல்கிறார். அதிமனம்னாலே அது பகவான் சொல்கிறது தான். சைக்கிக் பீயிங்னா பகவானுடைய அந்த புல்லாங்குழல் இசைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். அந்த குழலினுடைய இனிமையில் தன் உள்ளத்தை பறிகொடுத்தவர்கள் எல்லாம் அதிமனம் பெற்றவர்கள். அதிமனம் என்கிறார். அது யாருக்கு இருக்கிறது என்று கேள்வி கேட்டால் பதில், யாரெல்லாம் கண்ணனுடைய புல்லாங்குழல் இசையிலே மயங்கி தன்னை மறந்தே போனார்களோ அவர்களெல்லாம் அதிமனம் பெற்றவர்கள்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களைத்தான் கோபியர்கள்னு சொல்கிறது. கோவர்கள், கோபியர்கள். இது கண்ணன் ஸ்ரீமத் பாகவத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமனம் சைக்கிக் பீயிங்கை, நாத பிரம்மம் ஹிரண்ய கர்ப்பங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆன்ம கர்ப்பம், நாத கர்ப்பம்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஹிரண்ய கர்ப்பங்கிறது சவுண்டு, லைட்டு, ஒளி, ஒளி ரெண்டும் சேர்ந்து பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய ஆன்ம ஒளி. அந்த ஆன்ம ஒளியை நாம் உணரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நேராக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும். அங்கே கர்ப்ப கிரகத்துக்கு எதிரில் நின்றுண்டு அங்கே எழுந்தருளியுள்ள மூலவர் வைத்தியநாத சுவாமிகள் இருக்கார். அங்கே அந்த மூல லிங்கம் இருக்கு இல்லையா, அந்த லிங்கத்தை நீங்கள் வெளிப்பிரகாரத்திலிருந்து சுவாமியை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி ஒரு ஒளி, ஒரு லைட்டு இருக்கும். அது பல கண்ணாடிகளால் ஒரு பிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பில் அந்த விளக்கு எரிஞ்சின்று அந்த ஒளி தீபத்தை நீங்கள் பார்க்கலாம். நாத ஒளிக்குள்ள
அதிமனம் கலந்திருக்குங்கிறதுக்கு உதாரணம். நாத ஒளி அப்படின்னா கிருஷ்ணரோடது, அதிமனம் என்பது அரவிந்தரோடது. அரவிந்தருடைய அதிமனம் என்ற ஆன்ம ஒளியும், அதாவது சைக்கிக் பீயிங்கும், அந்த கிருஷ்ணனுடைய நாத பிரம்மமும் வைத்தியநாத சுவாமியினுடைய கர்ப்ப கிரகத்திலே இருக்கிற ஒளியும் ஒன்று என்கிறார் அரவிந்தர். இப்போது அதிமனம் என்பது நமக்கு தேவை, ஒரு எட்டாத கனியாக இருக்கிறது. நமக்கு மனம் இருக்கிறது, மனம் இருந்தால் நல்லது கெட்டது உண்டு. அந்த மனம் உயர்ந்து அதிமனம்ங்கிற இடம் நமக்கு கிடைக்குமானால், அந்த நிலையை நாம் அடைவோமானால் நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ இந்த வாழ்வு அதிர்ஷ்டகரமாக அமையணும்னா நமக்குள்ள அதிமனம் வேலை செய்யணும், மனம் விலகணும். இப்போ இந்த அதிமனம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா கிருஷ்ணர் வந்து தன் நாத பிரம்மத்தை ஒலிக்கணும். அப்போ அந்த கிருஷ்ணருடைய நாத பிரம்மங்கிறது ஒளியோடு நிற்கலை, அதிலே நாம் கரைந்து தன்னை காணாமல் அடிக்கிற அளவுக்கு தூய்மையான ஒரு பக்தி இருந்தால் அந்த அதிமனம் என்கிற ஒரு நிலையை நாம் அடையலாம். இந்த உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் அன்னை அடிகளாகிய நான் என் உள்ளத்தை அதிமனமாக ஆன்மீக வித்தாக மாற்ற என்னை அரவிந்தர் சாவித்திரிக்கு சமர்ப்பித்தேன். இன்று அந்த ஒளி பெரும்பேர் கண்டிகையிலே நிலையாக அமர்ந்திருக்கிறாள். என் தாய் சாவித்திரி பாடும் அரவிந்த சாவித்திரி கீதத்தை தாலாட்டாக பாடி அவளின் குழந்தைகளுடைய மனதிலே மரணத்தை வெல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச நாத கீதத்தை விதைப்பதற்காக பாடுபடுகிறேன். ஏதோ ஆன்மீக வேலைகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் இந்த விதைகளை தூவிக்கொண்டிருக்கிறேன். எல்லாரும் வாங்க, அந்த அதிமன நாத பிரம்ம ஒளியே, அந்த கர்ப்ப கிரக ஒளியே எல்லாத்தையும் நாம் அள்ளி பருகலாம். இந்த மாதம் 15ஆம் தேதி வாழ்விலே மறக்க முடியாத ஒரு நாள், நம்முடைய ஆண்டு விழாவுக்கு மறுநாள். ஒரு இனம் புரியாத பிரம்மத்தினுடைய ஒரு பேரானந்த பேரின்பத்தை நான் அனுபவிக்க தொடங்கியிருக்கிறேங்கிறத இங்கே நான் பதிவு செய்கிறேன். இன்றைக்கு 8 நாள் ஆகிறது. ஏதோ இன்றோடு அது முடிந்துவிடும், நாளை என்ன, அடுத்த நாள் என்ன பார்க்கலாம் என்று நானும் ஒவ்வொரு நாளாக பார்த்து வருகிறேன். அந்த பேரானந்தம் குறைந்தபாடில்லை. இது என்ன 56 ஆண்டுகளில் புதுசாக இருக்கிறது என்று கேட்டால், பகவான் ஸ்ரீ அரவிந்தரை அலிப்பூர் சிறையிலே கண்ணன் வந்து தொடும்பொழுது பகவான் அரவிந்தருக்கு எந்த பேரானந்தம் ஏற்பட்டதோ அந்த பேரானந்தத்தை நான் பெற்றுவிட்டோனோ என்று கருதும் அளவிற்கு அந்த ஆனந்தத்தை நான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறேன். எதன் அடிப்படையில் என்றால், சாவித்திரி என்னை கட்டி அணைத்து கொண்டு விட்டாள். சரி, இந்த அணைப்பினால் கிடைத்த உங்களுக்கான பேரானந்தம் எங்களுக்கு கிடைக்குமா என்றால், அதிமனத்தை அடைவதற்கு, கண்ணனுடைய நாத ஒலியை பெறுவதற்கு, அந்த வைத்தியநாத சுவாமியினுடைய சன்னிதானத்தில் இருக்கிறதே ஒளி ஒளி, இவற்றை ஒன்று கலந்த அந்த ஆன்ம ஞானத்தை நாம் பருகுவதற்கு தயாரானால் கண்டிகையில் உள்ள சாவித்திரி நம்மை அணைத்து கொண்டு விடுவாள். அதற்கு பிறகு மரணம் தொடுமா, வறுமை தொடுமா, நோய்தான் தொடுமா? இந்த பிரம்மத்தை அடைவதற்குத்தானே நாம் அரவிந்தரை தேடி வந்தோம். இந்த பரம ஆனந்தத்தை அனுபவிக்கத்தானே அன்னையை நாடி வந்தோம். அந்த பரமநாதன் நம்மை தொட வேண்டும் என்பதற்குத்தானே சாவித்திரியை வணங்கி வருகிறோம். இன்றைக்கு பெற்று 8 நாள் ஆகிவிட்டதே. இது 7 ஜென்மத்துக்கும் எனக்கு இருக்கும் என்றாகிவிட்டது. இது ஏதோ எனக்கு மட்டும் கிடைத்ததல்ல, எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது. அதை பெறுவதற்கான வழியை காட்டுவதற்கு நான் என்றும் தயாராக இருக்கிறேங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட பிரதான பதில். இந்த அதிமன ஒளி உங்களுக்கு கிடைச்சதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷம் சார். ஆனால் உங்களுக்கு கிடைச்ச அந்த அதிமன ஒளி எங்களுக்கும் அது கிடைக்கும், அதுக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்கிறீங்க அப்படின்னீங்க. இனிமேல் உங்கள் வழியில் நாங்கள் செல்ல வேண்டியது தான் எங்களுடைய வேலை. இதை செஞ்சாவே போதும், நாங்களும் அந்த அதிமன ஒளியை அனுபவிப்போம். ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததாக இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வார பேராமூரில் அகம்பாவத்திற்கு அவை தந்த மருந்து
அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். கம்பராமாயணம் அது யார் எழுதினான்னு தெரியும். கம்பர் அவர் ஒரு பெரும் புகழ்பெற்ற கவி. சோழ மகாராஜா அவையிலே இருந்த தலை சிறந்த கவிஞர்களில் அவரும் ஒருத்தர். கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, ஔவையார், இந்த 4 பேர் தான் ரொம்ப விசேஷமானவங்க. கம்பரும் ஒட்டக்கூத்தரும் தங்களுக்கு இருக்கிற கவித்திறமையினால் அடிக்கடி சண்டை போட்டு வாதிட்டு ஒரு அகம்பாவம் உள்ளவங்களாகவே இருந்தாங்க அவங்க 2 பேரும். ஆனால் புகழேந்தி அப்படி கிடையாது. ஒரு பண்பு, ஒரு பணிவு, ஒரு அடக்கம் நிறைந்த கவி. இப்போ 4வதாக இருக்கிறது ஔவையார். அவரை பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. விநாயகர் பெருமானுடைய அருள் பெற்ற ஒரு இறை கவிஞர். ஆன்மாவின் ஒளியிலே இறைவனினுடைய அருளை சுமந்து வந்த ஆதி கவிஞர். பெண்மையும் இறையன்பும் நிறைந்து பேரன்பை தெய்வீகத்தின் மூலமாக கவிபாடி ஒழுங்கற்ற மனித வாழ்வையும் சமுதாய வாழ்வையும் அரசர்களுடைய போக்கு, அவர்களோட குணங்கள், இதையெல்லாம் திருத்தி மாற்றி அமைத்து தெய்வீக வாழ்வை, தெளிவான வாழ்வை, ஞான ஒளி வீசும் வாழ்வாக நமக்கு அளித்த மூத்த தமிழ் பாட்டி தான் ஔவை என்பது உலகத்துக்கு தெரியும். அவர் பாடுகிற கவியிலே தமிழினுடைய அறம் ஓங்கி நிற்கும். பட்டுப்போன மரம் துளிர்த்து நிற்கும். வெட்டப்பட்ட பலாமரத்திலே தழைத்து பழம் சுளையை கொடுக்கும். சொட்டும் தேனை சுவைத்த நத்தை சோழ அரசனுக்கு தன் சுயத்தை, தன்னுடைய உண்மையை உணர்த்தியது என்றெல்லாம் அவருடைய பெருமைகள் உண்டு. இந்த வரிசையிலே அகம்பாவம் பிடித்து அலைந்து தன்னிலை மறந்து தன் மகன் அம்பிகாபதியோட காதலால் சோழ மன்னனோட ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு ஊரை விட்டு, நாட்டை விட்டு, நாடு கடத்தப்பட்டு சேர மன்னனுடைய தயவினால் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது கம்பருக்கு. அவர் இறப்பதற்கு முன்பு சடையப்ப வள்ளல் என்ற வள்ளலுடைய உதவியினால தான் ஜீவனம் நடந்தது. சாப்பாட்டு கஷ்டப்பட்டு அவர் உதவினால் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது அவருக்கு. அப்போ கூட அவர் உள்ளத்தில் நான் என்ற ஈகோ போகலை. அந்த திமிரோட துணி அவருக்கு இருந்தது. அவர் காலத்தில் கம்பரும் ஒட்டக்கூத்தரும் யாரையும் மதிப்பதில்லை என்று ஔவை எழுதிய ஞானக்குரல் என்ற நூலில் தெளிவாக இருக்குது. கம்பரினுடைய அகம்பாவத்தை நீக்க நமது தமிழ் பாட்டி அந்த காட்டிய இறைநிறை பேரன்பை இப்போது பார்க்கலாம். ஔவைக்கு கம்பன் கர்வமாக இருந்தாலும் பேரன்பு இருந்தது ஔவைக்கு. ஒரு முறை கம்பர் அரசவைக்கு வர்றார். அந்த வழியில் ஔவை பாட்டி நேருக்கு நேராக பார்க்குறார். அது ஒரு பெரிய பாக்கியம்தான். கம்பர் தான் திமிர் பிடிச்சவராச்சு. ஔவை பாட்டி ஒரு வயதான மூத்த தமிழ் பாட்டி. அந்த பாட்டியை டீ போட்டு பேசுறதுக்கு இவருக்கு ஒரு ஆசை. அந்த கர்வம் தானே. ஔவையாரை வாடி போடிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் ஒரு விடுகதை சொல்கிற மாதிரி ஔவையோட ஞானத்தை சோதிக்கிறதுக்காக அவர் டீ போட்டு அழைக்கிற மாதிரி பாடுறார் கம்பர். ஒரு காலடி நாலிலை பந்தலடி அப்படின்னு சொல்கிறார். அது என்ன என்று கேட்குறார். இதோட உள்ளர்த்தம் ஔவையாருக்கு புரிஞ்சுடுத்தோம். சரியான பதிலை உணர்ந்து கொண்ட நம்ம ஔவையார் கம்பரோட அறிவு அகத்திமிரை போக்குறதுக்காக அவர் திரும்ப அது பதில் சொல்கிறார். 8 லட்சணமே எமனேரும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டே மேற்கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, அரையடா சொன்னாய் அது இதுதான் அப்படின்னு அவை சொல்கிறாங்க. 8 லட்சணமே அப்படின்னு சொன்னாங்கல்ல ஔவையார், அதுக்கு அர்த்தம் அவலட்சணமே கம்பரை பார்த்து சொல்கிறாங்க. எம்மனேரும் பரியே அப்படின்னா எரும மாடே அப்படின்னு அர்த்தம். மட்டில் பெரியம்மை வாகனமே அதுக்கு அர்த்தம் மூதேவியின் வாகனமான கழுதையே அப்படின்னு அர்த்தம். மேற்கூரை இல்லாத வீடே அப்படின்னா மேற்கூரை இல்லைன்னா அதுக்கு பேர் குட்டிச்சவர் தானே. குட்டிச்சவரே கம்பரை பார்த்து அவை சொல்கிறது. குலராமன் தூதுவனே, ராமதூதன் குரங்கேன்னு அர்த்தம். ஆரையடா சொன்னாய் அது அப்படின்னா ஆரைன்னா அரைக்கீரை. இப்படி பதில் சொல்லி கம்பர் அடங்கி ஒடுங்கி அவர் நிலையே தடுமாறி அப்படியே அமைதியாக வெளியே போயிட்டார். அவர் வாடி போடிங்கிற மாதிரி டீ போட்டு பேச நினச்சி சொன்னார். அதுக்கு பதில் அழகாக சொல்லி அவர் மரியாதையாக இடத்த விட்டு நகரத்துக்கு
அவங்கக்கிட்ட ஒரு அன்பு இருந்தால் தானே முடியும், அந்த பேரன்பு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட அந்த அரைக்கீரை இருக்குல்ல, அதுக்கு ஒரு தண்டு இருக்குது, ஒரு அடி, அந்த 4 பக்கம் விரிஞ்சிருக்கும் அந்த இலை. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு பதில் விளக்கமாக அவங்க சொல்லி அவர் அகம்பாவத்தை தன் ஞானத்தால் முறியடிக்கிறாங்க. அப்போ ஞானம் அவைக்கு அதிகமாக இருந்தாலும் கர்வமான அந்த கவியை தன் பேரன்பினாலே அது அழகாக அவங்க மென்மையாக முடித்தாங்க இல்லையா? இந்த பேரன்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குமானால் அகந்தை என்கிற ஆணவ அகம்பாவம் நமக்கு இல்லாமற் போக ஆண்டவன் அள்ளி கொடுக்கும் ஒரு பெரும் குணம் நமக்கு இப்படி இருக்கணுங்கிறது தான் இந்த மாதிரி பேராமுறை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். இந்த வார பேராமூரில் நம்ம அவை பாட்டி நமக்கு சொல்ல வர்றது, எவ்வளோ ஒரு அகந்தை உள்ள மனிதனாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அந்த பேரன்பு காட்டுற குணம் இருந்தால் அந்த அகந்தைக்கும் நம்ம பேரன்பு கொடுத்து அவனுடைய அகந்தையை நம்ம அழிக்க முடியுன்றதுக்கு அவை பாட்டியே உதாரணம். இந்த வாரம் பேராமூர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேராமூர், ரொம்ப அருமையாக இருந்தது. கிடைக்க வேண்டிய மெசேஜும் கிடைச்சது அவை பாட்டி மூலிமா. ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா இப்போ நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரார்த்தனைக்குன்னு ஒரு வழிபாடு வச்சுருப்போம். பிரார்த்தனையை எல்லாருமே பண்ணுவோம். ஆனால் அந்த பிரார்த்தனையை எப்படி முறையாக பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு புத்தகம் இருந்தால் பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு நினச்சி இன்னைக்கு அதை பற்றி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் பயன்படுற மாதிரினா தமிழில் ஒரு புக்கு வரப்போகுது, அது இன்னும் கைக்கு வரல. அது ஒரு 501 வரிகள் கொண்ட பிரார்த்தனை முறை அதில் இருக்குது. அதில் ஒரு 4 வரி மந்திரங்களை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த புக்கை பற்றி சொல்கிறேன். அந்த புக்கை பொறுத்த வரைக்கும், அந்த பிரார்த்தனை புக்கை பொறுத்த வரைக்கும், நம்ம வாழ்க்கையில் வெளியில் நிறைய மாற்றம் வரணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நாம் உள்ளே எங்கே மாறணும்னு ஒன்று இருக்குது. அது எங்கே மாறணும்னு தெரிஞ்சு மாற்றிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் வெளியில் எல்லா மாற்றமும் நடந்துடும். நம்ம உள்ளே எங்கே மாறணும்னு தெரிஞ்சால் தானே மாறுவோம். அது அந்த புத்தகம் சொல்லுது. அந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது சக்தி வாய்ந்த அந்த வார்த்தைகளெல்லாம் நமக்குள்ளே விதையாக விழுந்து மரமாக வளர்ந்து மலராக மலர்ந்து பின்னர் நம்ம வாழ்க்கையில் நறுமணமாக வீசும். அற்புதமான புக். அந்த வரிகள்லாம் நம்ம படிக்க 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 ஒன்றும் பிரத்யேகமாக கேட்க தோணுது. அந்தளவுக்கு அருமையான புக். இந்த புத்தகத்தை படிக்கிறதுனால என்ன நன்மைகள்னு கேட்டிங்கன்னா, சில வழிகள் மனசில் மட்டும் இல்லை, இதயத்தில், நம்ம நாடி நரம்புகளில், வயிற்றில், உடம்பில் எல்லாத்தையும் பதிஞ்சு கிடக்கு. ஏதோ மனசில் தான் கொஞ்சம் வலின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேரை நான் பார்க்குறேன், அவங்க வாழ்க்கையே வலியாக இருக்கும். உடலில் இந்த இடத்துல தான் கிடையாது, எல்லாத்தையும் பதிஞ்சு போய் ரணமாக இருக்கும், ஆனால் வெளியே தெரியாது. அதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த வலியெல்லாம் மறையும் அந்த புக்கை படிக்கும்போது. இப்போ மன உளைச்சல் நிறைய பேருக்கு இருக்குது. என்ன காரணம்னு தெரியாது. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் நான் எதை சொல்லேன்பாங்க. சரி, ஏதாவது சொல்லுங்கன்னா எப்படி சொல்கிறதுன்பாங்க. சரி, எப்படியாவது சொல்லுங்கன்னா எனக்கு சொல்ல தெரியலன்பாங்க. அவ்வளவு மன உளைச்சலோட இருக்கிறவங்களுக்கு அற்புதமான புத்தகம். நம்முடைய பதட்டத்தை குறைக்கும். அமைதி நம்ம மேலே அப்படியே தவழ்கிறத பார்க்கலாம். புரியாத பிரச்சனைகள், புரியாத முடிச்சு போட்டவைகள் எல்லாம் அது பிரிஞ்சு விலகத்தை பார்க்கலாம். துயரம் போயே தீரும். நமக்குள்ளே இருக்கிற உறவுகள் சீரடையும். நமக்குள்ளே சண்டை சச்சரவு ஏன் வருதுன்னா தெரியல, விவரம் இல்லாமல் பண்ணிடுறோம். அந்த பிரார்த்தனை புத்தகம் படிக்கும்போது இந்த உறவுகள் சீராயிடும். பழைய இதய காயங்கள், இன்றைக்கி நேரத்தில் இல்லை, ரொம்ப காலமாக இருக்கிற அந்த இதயத்தில் காயங்கள் வச்சுருக்கோமே, அதெல்லாம் ஆறும். நல்ல தூக்கம் வரும், தடைகள் விலகும், சிறைப்பட்ட சக்திகள் விடுதலை பெறும். நம்ம உடம்புக்குள்ளே ஏராளமான சக்திகள் சிறைப்பட்டு கிடக்கு. அந்த சக்திகள்லாம் விடுதலை ஆச்சுன்னா ஜைஜான்டிக் ஆகிடுவோம். ஆனால் சிறைப்பட்டு கிடக்கு, யார் விடுதலை பண்ணுறது? அந்த புக்கை படிச்சிங்கன்னா அந்த விடுதலை அடைஞ்சிடும். உள்ளகிற எனர்ஜிலாம் வெடிச்சிட்டு வரும். ஒரு கம்பீர தோற்றம் உங்களுக்குள்ளே அப்புறம் தான் எழும். அது புக்கை வாங்கி படிங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும், செல்வ வளம் பெருகும், நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், உள்ளே ஒளி வரும், மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வெளியே நிறையும். 501 பிரார்த்தனை வரிகளை ஒரு 4 வரியை சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, புக்கை வந்த உடனே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டிட்டேன். இந்த 4 வரியை பார்க்கலாம். 1. அன்னையே, ஏற்றப்படுவதற்காக காத்திருக்கும் விளக்கு போல நான் உன்னால் ஏற்றப்படாமல் காத்திருக்கிறேன். உள்ளம் தயாராக உன் அருள் இறங்கட்டும். விளக்கு ரெடியாக இருக்குது உன் முன்னாடி. அன்னையே, ஏற்றப்பட்ட விளக்கு ஒளிருவது போல உன்னால் நான் ஏற்றப்பட்டு உன் ஒளியால் என் ஜீவியமே ஒளிரட்டும். சிலுக்கில் உடம்பு,
அன்னையே பிளாஸ்டிக் பொம்மைகளை மார்பில் அணைச்சி கொண்டிருக்கும் குழந்தை போல நான் வெளிப்புற இன்பங்களை பிடித்து கொண்டிருக்கிறேன். அவற்றின் பிடியிலிருந்து என்னை விடுவித்து உன்னை பிடித்து கொள்ள அருள் செய். வெறும் பிளாஸ்டிக் பொம்மையை பிடிச்சி வாங்குறேன், அதை தூக்கி போட்டுட்டு உன்னை பிடிச்சிக்கிறதுக்கு அருள் செய். அன்னையே பச்சை புல்வெளியில் ஒட்டுக்கள் மலர்ந்து மஞ்சள் மலர்களால் நிரம்புவது போல உன் இருப்பிலே பிரசன்ஸ் சொல்லுவாங்க. என் உயிரணுக்கள் அனைத்தும் மலர்ந்து விழித்தெழுந்து என் உடல் முழுவதும் உன்னுடைய பொன்னொளி அப்படியே என் உடம்புல பரவி அப்படியே தங்கிடணும். உன் பொன்னொளி என் உடம்புல இறங்கி அப்படியே தங்கிடுறதுக்கு அருள் செய். என்னைக்காவது இது மாதிரி கேட்டிருக்கோம்? 4 எக்ஸாம்பிள் தான், 501 வரி இருக்குது. நாளெல்லாம் படிக்கலாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கலாம். சாவித்திரி ஆங்கிலத்தில் இருக்கேன்னு புலம்பின நமக்கு தமிழில் அன்னையோட குழவி குழவி படிக்கிறதுக்கு ஒரு அழகு தமிழில் ஒரு புத்தகம் வந்துட்டுருக்கு. படிப்போம், அன்னையோட கொஞ்சம் குழாவும். பிரச்சனையாக பிரார்த்தனையான்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அந்த புத்தகம் படித்தா என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, அதை கேட்கும்போது இருந்த அந்த பூரிப்பு, உண்மையிலே என்ன புத்தகமாக இருக்கும், நமக்கு இவ்வளோ நாள் எதுவுமே தெரியலையே அப்படின்ற ஆர்வம் வந்து எனக்கு ரொம்பவே என்னை தூண்டி விட்டுருச்சு. நீங்கள் சொல்கிற வரைக்கும் என்னால் பொறுமையாக உட்காரவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு எங்கள் வாழ்க்கை மலரக்கூடிய ஒரு விஷயமா, எங்களுக்குள்ளார இருக்கிற அத்தனை சோகமும் போகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அன்னையால் ஒரு தமிழில் நாங்கள் எளிதாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் வருதுன்னா, இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த பிறவியில் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி யாருக்கும் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் சார். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தினுடைய முதல் அந்த 4 வரியை மட்டும் சொன்னீங்க. ஆஹா, இதெல்லாம் எங்கே எங்களுக்கு அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் எங்கே போய் மறைஞ்சிருச்சுன்னு தெரியல. அதனால யாரோ இந்த புத்தகமாக எழுதும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கோடி நான் நன்றி சொல்ல வேணாம். எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயத்த கொடுத்துருக்குறாங்க சார். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு புத்தகமாக இருக்குது. ஆனால் இது கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே வேணும் சார். இதை படித்து அது எவ்வளோ ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை எவ்வளோ குழந்தைத்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் வாழ்க்கை மலர, எங்கள் ஆன்மா ஒளிர நாங்கள் இதை பயன்படுத்துவோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததா இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம பாண்டிச்சேரிக்கு ஆரம்ப காலத்தில் நம்ம அரவிந்தருடைய மாமா பூபால் சந்திரபாசுங்கிறவர் வந்திருந்தார். தொடக்க காலத்தில் வந்திருந்தார். அவருக்கு கடைசி காலம் வரைக்கும் நம்ம பகவான் அன்னையோடவே இருந்துடணும் அப்படிங்கிற எண்ணம். ஆனால் அவர் அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணுறதை போய் பார்த்தோம்னா மதுரை மேலே இவ்வளோ பக்தி இருக்கு, அவர் பிரணாம் பண்ணுறதை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு பேச்சு இருந்தது. பகவானுடைய மாமா தானே அவர். அங்கே சில பேர் நம்ம பூபால் சந்திராவை, அரவிந்தர் உங்கள் மாமா தானே, அரவிந்தரே உங்கள் மாமாவாச்சு அப்படின்னு அவர் மாதிரிலாம் பேசுவாங்க. இவர் அது மாதிரிலாம் பேசாதீங்க, அரவிந்தோ என்ற குரு, நான் அவருக்கு சிஷ்யன், தாய் மாமன் சொல்லாதீங்கோ, எனக்கு அரவிந்தோ குரு அப்படின்னு அவங்ககிட்ட கண்டித்து சொல்லுவார். எப்படி இருக்கு பாருங்க, தாய் மாமனாக இருந்தாலும் பகவான் எந்த இடத்துல இருக்காருன்றத அவங்களாம் புரிஞ்சுட்டுருக்காங்க. ஆனால் அவருக்கு ஆசிரம வாழ்க்கை, அவர் அந்த ஏஜில் சாப்பாடெல்லாம் ஒன்றும் மேட்ச் ஆகலை. ஆசிரம சாப்பாடுன்னா ரொம்ப பயணமாலாம் இருக்காது, சுத்தமாக இருக்கும், ஹைஜீனிக்காக அண்டு ஸ்பிரிச்சுவலாக இருக்குமே தவிர ரொம்ப ருசிபட சுவைபடன்னு சொல்லி உட்காந்து இஷ்டமோல சாப்பிட்லாங்கிற மாதிரிலாம் ஒரு சாப்பாட்டு ராமனுக்கு ஒத்து வராது. ரெண்டாவது, வயதானவங்களுக்கு கொஞ்சம் சில நோய் நொடிகளோடு இருக்கும்போது ஆசிரமத்தில் அந்த சாப்பாடுகளில் அவங்களுக்கு மேட்ச் ஆகாது. அதுக்கு இந்த உடற்பயிற்சிலாம் இருக்கிறவங்க, நல்ல ஆன்மீக பயிற்சி, அந்த பலம்லாம் இருந்தால் தான் தாக்கு பிடிக்க முடியும். அவர் ஒரு கட்டத்தில் ஆசிரமத்தை விட்டு போயிடலான நிலைமைக்கு வந்துட்டார். அவருக்கு பகவானை அன்னையை தரிசனம் பண்ணும்போது அந்த லைனில் போகும்போது ஒரு நிமிஷத்தில் திரும்பிடுவாங்கள்ல. இப்போது நம்ம மக்கள் அரவிந்தோ ரூமுக்கும் போகிறாங்க, அன்னை ரூமுக்கும் போகிறாங்க தரிசனம் பண்ணுறதுக்கு. எப்படி பார்த்தாலும் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவோம் வெளியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு யோசிப்பாங்க, ஐயோ 1 நிமிஷம் தானே இருந்தோம், 2 நிமிஷம் கூட உள்ளே இருக்க முடியலையே, கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துருக்கலாமே, அப்படியே இருமோ கண்ணில் இருந்த மாதிரி இருந்தது, மறைஞ்சு போச்சு, 1 நிமிஷம் தானே பார்த்தோம், அப்படியே ஒரு கவலை இருக்கும். அதே மாதிரி சந்திரபோஸுக்கும் அன்னை பகவானை தரிசிச்சுட்டு திரும்புறதுக்குள்ளே 1 நிமிஷம்தான், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. அது ரொம்ப ஒரு கவலையாக இருந்தது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா,
எல்லாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. தரிசனம் பண்ணி திரும்புகிறப்போ அந்த இடத்துல ஒரு கார்னரில் நீங்கள் உட்காந்துக்குங்க. நீங்கள் தரிசனம் முடிச்சு வந்துட்டீங்க, ஆனால் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது அதை உட்காந்து அப்படியே அன்னைய பகவானை பார்த்துக்கினே இருங்க. அந்த மாதிரி ஒரு இடத்த பிடிச்சி கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. அவருக்கு என்னன்னா தாய்மாமன் தான், பட் பகவானை குருவாக நினைக்கிறவர் அன்னையையும் அரவிந்தரையும் அப்படியே வச்ச கண்ணு வச்சபடியே பார்த்துட்டு இருக்காரு. தரிசனம் கிடச்சிட்டு இருக்கு அவருக்கு மணிக்கணக்கா. அவருக்கு ஒரு நிமிஷம் தான் கிடைக்குதுன்னு கவலைப்பட்டிருந்தார். கடைசியில் 4 பூரா உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சி இப்படியே பார்த்துட்டு இருக்கார். அந்த கொள்ளை அழகை கொட்ட கொட்ட பார்க்க நமக்கும் ஆசை இல்லையா என்ன? நமக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் வீடு திரும்புவோமா என்ன? பகவானுடைய மாமாவுக்கு கிடைத்த அதே தரிசனம் கண்டிகையிலே காத்திருக்கு. கிளம்புவோமாக. அவங்களோட தாய் மாமாக்கே அவ்வளோ ஆசைன்னா நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர பிள்ளைங்க மாதிரி தான். நமக்கெல்லாம் எவ்வளோ ஆசை இருக்கும். அவருக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சா வீடு திரும்பவுமா? திரும்பவே மாட்டோம், அங்கவே நிலையா விருந்துருவோம். அவங்க 2 பேரும் ஒன்றா ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி நம்ம பெரும்பேர் கண்டிகையில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. எவ்வளோ நேரம் இருந்தாலே சலிக்கவே சலிக்காது. அந்த இடத்துல அவளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. உண்மையிலே பகவானும் அன்னையும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பொன்னான வாய்ப்பு எங்களுக்கு. இதுக்கு மேல்பட்டெல்லாம் அடுத்த பிறவியில் கிடைக்குமான்னு தெரியாது. இந்த பிறவிலே நாங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுக்கணும் சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.